ஹாய் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் கடைசியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உடனே அந்த தண்ணியிலையே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி, அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலவையாக நம்ம போட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு அந்த குழம்புல தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே சுண்டை வச்சு சாப்பிடும்போது மறுநாளைக்கு இந்த மண் சட்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழம்பு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. மிளகாய் பொடி கலரி விட்டுட்டு நல்லா இப்போது கலரி விட்டுடலாம். உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு எலுமிச்சம் சைஸ் நான் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளியும் கரைச்சி அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருந்தேன், 2 பச்சை மிளகா, மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ அது கூடவே ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே உப்பு தெரிகிற மாதிரி 5 பீஸ் அடுக்கிட்டேன். அதுக்கு மேலே வச்சா இடம் பத்தாது. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் திருப்பி போடும்போது அது கரெக்டாக பக்காவாக செட்டில் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. நம்ம இதை இப்போ என்ன பண்ணணுன்னா தோசை கரண்டியை வச்சு அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடணும். மேலே பார்க்கும்போது உங்களுக்கு முட்டை இல்லாத மாதிரி தெரியும், எல்லாமே அடியில் போன மாதிரி இருக்கும். பட் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அடியில் இருக்கிறது எல்லாமே செட்டில் ஆகிடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் மறுபடியும் அகைன் திருப்பி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா அடியில் அந்த முட்டை எல்லாம் போயிட்டு செட்டில் ஆனது எல்லாமே மறுபடியும் திருப்பி போட்ட உடனே மேலே வந்துடுச்சு. இப்போ இது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங் தான் பார்த்துருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.